சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே அதுக்கு நல்ல காலம். உனக்கும் இதே மாதிரி ஓட்டணும்ல. ஒண்ணுமே தெரியலையே. ஐயோ சாமி வேற ஒரு 8 நாள் பீடி குடுற தம்பி. என்ன பீடினே? மார்க் பீடி குடு. பீடியே இல்லனே. இல்லாதால பரவாயில்லை. குடுறாதான் குடுறா. பவுடர் கலக்குது. இருக்குல. மெட்ரோ ட்ரெயின் கட்டினதுல இருந்து ஏறணும்னு பாக்குற ஏறவே முடியல. ஐயாட்ட கொடுத்து உடனே வேலை வெட்டியே போய்ட்டோம் அப்படின்னு சொல்லிடா. ஒரு சின்ன பிரச்சனைக்கு போய் ஏன் நீ இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா. நான் போறேன்டா. இந்த பொண்ணுங்க எல்லாம் ஏன் பின்னாடி சுத்துறாங்க தெரியுமா? ஏன்? நான் உங்களை ரூம் கழிச்சு போய் காசு கொடுப்பேன், நிறைய சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். அப்புறம் எரும மாடு மாதிரி தனியா போய் படுத்துக்கிட்டு புரட்டை விட்டு தூங்கிடுவேன். என்ன ஸ்டைல் பரியாயோ. எம்புட்டு இருக்குது ஆசை ஓ மேல. அதென்ன உள்ள வந்து ஆத்துல பயிர மாதிரி பயிரமல. உனக்கெல்லாம் பகல்ல பசங்க கேக்குது ஆஸ்கர். என்ன மனுஷன்? A few moments later. அடிக்கல மாட்டேன் வாங்க. இதான் அநியாயத்தை கண்டா பொங்குறதா. A few moments later. அதுக்கப்புறம் நான் சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு வந்து சொல்லுங்க. கண்டிப்பா உங்க மேல நம்பிக்கை இருந்ததுன்னா மக்கள் ஏத்துக்கிட்டு ஓட்டு போடுவாங்க. மறக்காம ஓட்டு போட்டுருங்க. டிவி கேக்கு. மறக்காம ஓட்டு போட்டுருங்க. டிவி கேக்கு. என்ன இந்த குசும்பு அலங்கலடா உனக்கு? அரங்கம் அதிரட்டுமே சில்லு பறக்கட்டுமே. தற்கூரி ரசிகன் இன்னீங்களா? சீஃப் மினிஸ்டர் ஒரு காலத்துல தளபதி ரசிகர் தான். என்னப்பா சொல்ற? டு ஸ்பீக் அவர் தற்கூரியா டைரக்ட் அட்டாக். தளபதி முன்னாள் ஃபேன். தளபதிக்கே சீஃப் மினிஸ்டர் ஃபேனா இருந்தார். எனக்கு கில்லி படம் ரொம்ப பயங்கர ஃபேவரட். விஜய் பிடிக்கும் எனக்கு. சோலி முடிச்சு. இதெல்லாம் ஒரு திமுக ஆட்சியா? இதுதான் அரசாங்கமா? என்ன ஆட்சி நடத்துறீங்க? இதெல்லாம் ஒரு திமுக ஆட்சி. பண்ணாங்கட்டி ஆட்சி திமுக. சம்மாவோட நான் செயல போட்டு கீழா கேசரி வெஸ்ட் ஆகியோருடைய சந்திப்புகள்லாம் இருந்துச்சு. அதே போலதான் இங்க கேட்கிற அடுத்த கேள்வி பதில் என்னன்னா படிடா ஒழுங்கா படிடா. அசால்ட்டடா பண்றேன் பார். திமுகவும் பிரியாணியும் பிரிக்க முடியாதது. நீங்க என்ன சார் சொன்னீங்க? ஜோ ராமா. ஒரு வீரல் புரட்சியே. ஆனா திமுக மட்டும் தன்னுடைய புள்ள ரோட் ஷோ போலாம், அவரு ரோட் ஷோ போலாம். அது எனக்கு புரியல. எல்லாம் ரோட் ஷோன்னா சாதாரண நினைச்சுக்கிறாங்க. ரோட் ஷோன்னா மக்கள் இருக்கணும். வெறும் ரோட்ல போற ரோட் ஷோ கிடையாது. நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர். பாருங்க இன்னைக்கு தப்பிச்சு ஓடிட்டாயா. எல்லாம் பார்த்து பத்திரமா போங்க. விஜய்க்கு ஓட்டு போடுங்க. நமது ஓட்டு விஜய்க்கு. விஜய் உயிர் என்ன வரனா. பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல.
అభి దేకో చూపిస్తాను எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டா நம்ம தேவைக்கு என்ன செய்யறது நமது தேவையே பிறருடைய நன்மைதான். இவ்வளவு பேர் இருக்கு 4 பேர் வந்தா ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க. காசு 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 பணம் பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு. அரசியலுக்கு வந்துதான் நான் பணம் சம்பாதிக்கணுமா என்ன? அதுக்கு கொஞ்சம் கூட அவசியமே இல்லை. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.